ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் A4 ஷீட் யூஸ் பண்ணி தான் ரொம்ப ஈஸியான ஒரு வால் ஹேங்கிங் பண்ண போகிறோம். இதுக்காக ஃபர்ஸ்ட் கொஞ்சம் பேப்பர் ஸ்டிக் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். பேப்பர் ஸ்டிக்ஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது தின் ஸ்டிக் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ப்ரூம் ஸ்டிக் எடுத்துக்கலாம், பெயிண்ட் ப்ரஷ் எடுத்துக்கலாம். நான் எடுத்துக்கிறது ஒரு பெரிய நீடில், ஷார்ப்பாலாம் இருக்காது, அந்த குரோஷியட் நீடில் சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அதுதான். அதை வச்சு ரோல் பண்ணுறேன். இந்த மாதிரி ஏதாவது ஒன்று எடுத்து நம்ம அதை கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக இந்த மாதிரி வச்சுட்டு அப்படியே ரோல் பண்ணிகிட்டே வந்துடலாம். லாஸ்ட்டில் அந்த ஸ்டிக்கை வெளியில் எடுத்துகிட்டு இந்த இடத்துல க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிடலாம். இப்போ இதோடைய ரெண்டு சைட்லேயும் அந்த எட்ஜஸ் இருக்கு இல்லையா, அதை லைட்டாக ட்ரிம் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போ இதே மாதிரி மொத்தம் ஒரு 6 ஸ்டிக் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்க போகிறோம். எல்லாமே வந்து சேம் லென்த்தில் இருக்கணும். இப்போ இதை எடுத்து வச்சிடலாம். இப்போ இன்னொரு பீஸ் ஆஃப் பேப்பர் எடுத்திருக்கேன். இதை ஃபர்ஸ்ட்டு வந்து இப்படி ரெண்டாக மடிச்சிக்கலாம். இப்போ திரும்ப இதை இன்னொரு வாட்டி இப்படி மடிச்சுக்கலாம். மடித்து நல்லா க்ரீஸ் பண்ணிவிட்டு இதை ஓப்பன் பண்ணிடலாம். இப்போது இந்த சைட்லேருந்து கரெக்டாக தான் சென்டர் லைன் வரைக்கும் மடிச்சுக்க போகிறோம். அதே மாதிரி இப்போது இந்த சைட்லேயும் சென்டர் லைன் வரைக்கும் மடிச்சுக்கலாம். இப்போது இதை அப்படியே ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ லைன்ஸ் எல்லாம் கரெக்டாக தெரியுது இல்லையா, இந்த லைன்ஸ் யூஸ் பண்ணி விசிறி செய்கிறதுக்கு எப்படி மடிப்போமோ அந்த மாதிரி மடிச்சுக்க போகிறோம். இந்த பக்கம் ஒரு ஃபோல்டிங், திருப்பிட்டு இந்த பக்கம் ஒரு ஃபோல்டிங், அந்த மாதிரி மாற்றி மாற்றி மடிப்போம் இல்லையா, அதே மாதிரி எண்டு வரைக்கும் மடிச்சுக்கலாம். இதை இப்போ அப்படியே ரெண்டாக மடிச்சுக்க போகிறோம். இதை இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ இந்த சைடில் க்ராஸாக கட் பண்ண போகிறோம். நான் பென்சிலில் லைன் போட்டு காமிக்கிறேன். வீடியோவில் அந்தளவுக்கு தெரியுதான்னு தெரியலை. இந்த மாதிரி இதெல்லாம் கட் பண்ணும்போதும் தெரியும். இந்த மாதிரி க்ராஸாக கட் பண்ணால் போதும். இப்போ இதை அப்படியே ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி இன்னொரு பக்கமும் கட் பண்ண போகிறோம். அப்படி ஃபோல்ட் பண்ணிவிட்டு கட் பண்ணும்போது ரெண்டு சைடும் ஈக்குவலாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ இதை அப்படியே ஓப்பன் பண்ணலாம். நம்மளுக்கு இந்த மாதிரி தான் கிடச்சிருக்கோம். இப்போ திரும்ப இதை ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இதை இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல க்ளூ அப்ளை பண்ண போகிறோம். இங்கே மட்டும் அப்ளை பண்ணால் போதும். அந்த கர்வாக இருக்குல்ல, அந்த இடத்துல அப்ளை பண்ண வேண்டாம். இங்கே மட்டும் அப்ளை பண்ணிவிட்டு திரும்ப இதை அப்படியே நம்ம மடித்து நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கலாம். அப்போ நல்லா ஒட்டிக்கும். இப்போ இதை ஓப்பன் பண்ணால் நம்மளுக்கு இந்த மாதிரி கிடச்சிருக்கும். இப்போது இதே மாதிரியே வந்து இந்த சைடையும் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். இந்த மாதிரி இந்த ரெண்டு பெட்டலையும் இப்படி ஜாயின் பண்ணி ஒட்ட போகிறோம். அதுக்கு அகைன் இந்த சைடும் அதே மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம் மேலே மட்டும். இதை இப்போ அப்படியே இப்படி ஜாயின் பண்ணி ஒட்டிடலாம். இந்த மாதிரி ஜாயின் பண்ணிட்டு கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விடலாம், அப்போ தான் நல்லா ஒட்டிக்கும். இப்போ இந்த ஃப்ளவர் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு பேப்பர் எடுத்துருக்கேன். இதில் வந்து ரவுண்ட் வரைஞ்சி அதை ஷேட் பண்ணிக்க போகிறோம். இப்போ இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதில் க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். இதை இதோடைய சென்டரில் இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்க போகிறோம். அவ்வளோதான், நம்மளுடைய ஒயிட் பேப்பர் ஃப்ளவர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதே மாதிரி மொத்தம் 7 ஃப்ளவர்ஸ் ரெடி பண்ணி வச்சுக்க போகிறோம். ரெட் கலர் ஸ்கெட்ச்னு இல்லை, நீங்கள் என்ன கலரில் உங்களுக்கு வேணுமோ அந்த கலரில் நீங்கள் ஷேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஒவ்வொரு ஃப்ளவரும் ஒவ்வொரு கலரில் கூட நீங்கள் ஷேட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட்டு பண்ணலையா ஸ்டிக்ஸ், அதெல்லாம் எடுத்து இப்போ அரேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட்டு 2 ஸ்டிக்கை இப்படி ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கலாம். இப்போ அதோடைய எண்டில் இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு மேலே இன்னொரு ஸ்டிக் எடுத்து இப்படி ஒட்டிக்க போகிறோம். இங்கே எப்படி ஒட்டினமோ அதே மாதிரி மேலே ஒரு ஸ்டிக் பேஸ்ட் பண்ணிடலாம். இப்போ சென்டரில் 2 சைட்லையும் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி இன்னொரு ஸ்டிக்கையும் ஒட்டிடலாம். இப்போ இந்த 3 ஸ்டிக் மேலேயும் இதோடைய சென்டரில் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இன்னொரு ஸ்டிக்கை இப்படி ப்ளேஸ் பண்ணிக்கலாம்.
அவ்வளோதான், அது நல்லா ட்ரை ஆகட்டும். ஃபுல்லாக செட் ஆனதுக்கப்புறமா இதை இந்த சைட் திருப்பி வச்சுக்கோங்க. இப்போ இதில் ஒவ்வொரு ஃப்ளவரை எடுத்து க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிகிட்டே வர போகிறோம். இந்த மாதிரி சென்டரில் நல்லா க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். இதை அப்படியே இந்த மாதிரி வச்சு கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம், அப்போ தான் நல்லா ஒட்டும். அவ்வளோதான், இதே மாதிரி ஒவ்வொரு ஃப்ளவரை வந்து ஒட்டிகிட்டே வந்துடலாம். இதை செய்கிறதுக்கு கரெக்டாக 4 பேப்பர் தேவைப்பட்டது. ஸோ ஒரு 4 A4 ஷீட்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த வால் ஹேங்கிங்கை செஞ்சு முடிச்சிடலாம். அவ்வளோதான், இந்த மாதிரி 7 ஃப்ளவர்ஸையும் ஒட்டியாச்சு. இந்த 2 இடத்துல மட்டும் ஒட்டலை. இது நல்லா இப்போ செட் ஆகிடுச்சு. இந்த சைடில் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சோண்டு ஸ்டிக் மட்டும் தெரியுது நீண்டு இருக்கிற மாதிரி, அதை மட்டும் நான் ட்ரிம் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், நம்மளுடைய வால் ஹேங்கிங் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம இந்த டைரக்ஷன்லேயும் ஹேங் பண்ணிக்கலாம். அதாவது இப்படி நேராக வச்சும் ஹேங் பண்ணிக்கலாம், அப்படிலாம் இந்த மாதிரியும் வச்சும் ஹேங் பண்ணிக்கலாம். ரெண்டுமே வந்து ஹேங் பண்ணி பார்ப்போம், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் இந்த மாதிரி ஹேங் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ நீங்கள் அந்த மாதிரி வச்சுக்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன். இன்னொரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.